இதுதான் ஹோண்டாவின் எதிர்காலத்தின் மையப்புள்ளி. உலகளாவிய அறிமுகம் ஹோண்டா சீரோ ஆல்பா மற்றும் பெரிய ஹோண்டா சீரோ SUV கான்செப்ட் ஆகியவை சமீபத்தில் ஜப்பான் மொபிலிட்டி ஷோ 2025 காட்சிப்படுத்தப்பட்டன. இந்தியாவிற்கான முக்கியத்துவம் ஹோண்டா சீரோ ஆல்பா இது 2027 இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது ஹோண்டாவின் முதல் பிரத்யேக மாஸ் மார்க்கெட் மின்சார வாகனமாகும். ஹோண்டா சிஜரோ S1UV இது ஒரு பிரீமியம் பெரிய மின்சார S1UV ஆகும். இதுவும் 2027 ஆண்டின் மத்தியில் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்பட்ட முழுமையாக கட்டமைக்கப்பட்ட அலகு CPU ஆக அறிமுகப்படுத்தப்பட வாய்ப்புள்ளது. அடிப்படை தத்துவம் சீரிஸ் புதிய மெலிதான இலகுவான விவேகமான என்ற வடிவமைப்பு தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இது சிறந்த ஏரோடைனமிக்ஸ் குறைந்த எடை மற்றும் மேம்பட்ட நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை நியூ ஆசிமோ OS போன்ற நோக்கமாக கொண்டுள்ளது. 2 ஹோண்டாவின் விரிவான இந்திய உத்தி 10 புதிய மாடல்கள் 2030க்குள் இந்திய சந்தையில் SUV மற்றும் ஹைபிரிட் தொழில்நுட்பத்தின் மீது கவனம் செலுத்தி ஹோண்டா ஒரு பெரிய தயாரிப்பு திட்டத்தை தீட்டியுள்ளது. 10 புதிய மாடல்கள் இந்த 10 ஆண்டு இறுதிக்குள் இந்தியாவில் மொத்தம் 10 புதிய மாடல்களை அறிமுகப்படுத்த ஹோண்டா திட்டமிட்டுள்ளது. இதில் 7 SUVகளாக இருக்கும். அடுத்த தலைமுறை சிட்டி 2028 புதிய 6வது தலைமுறை ஹோண்டா சிட்டி ஒரு அடிப்படையான வடிவமைப்பு மாற்றத்திற்கு உட்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது ஹைபிரிட் மையமாக்கலுக்காகவே ஹைபிரிடிசேஷன் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட புதிய மாடுலர் பிளாட்ஃபார்மிற்கு PF2 மாறும். இதனால் ஹைபிரிட் மாடலை சிட்டி ஹைபிரிட் மேலும் போட்டி விலையில் வழங்க முடியும். புதிய ஹைபிரிட் மாடல்கள் ஹைபிரிட் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான HEVs வலுவான தேவையை கருத்தில் கொண்டு முழுமின் மயமாக்கலுக்கு மாறுதலடையும் காலகட்டத்தில் ஹைபிரிட் வாகனங்களை ஒரு முக்கிய தீர்வாக ஹோண்டா நிலைநிறுத்தும். சுருக்கமாக எதிர்காலத்திற்கான கவனம் முழுவதுமாக ஹோண்டா 0 சீரிஸ் EVக்கள் மீதும் அத்துடன் ஹைபிரிட் வரிசையை விரிவுபடுத்துவது மற்றும் இந்திய சந்தையில் பல புதிய மாடல்களை அறிமுகப்படுத்துவது மீதும் உள்ளது. For more automotive information subscribe Automotive Tech News channel and thank you for watching.